சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற்காலை போல் இதோ காட்சி தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் பேராலயத்தில் குடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பின்னும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று பதில் சொல்வோம். அருள் நிறைந்த மரியே என்று கபிரியேல் தூதரால் வாழ்த்தப்பட்ட அன்னை மரியாவை போன்று எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் எங்கள் தஞ்சாவூர் மறைமாவட்ட ஆயர் எம் தேவதாஸ் அம்ப்ரோஸ் ஆண்டகை அவர்களும் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பங்கு மக்கள், பேராலய பணியாளர்கள் அனைவரும் அருள் நிறைந்தவர்களாக வாழ உமது ஆசீர் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்று கானா ஊரில் தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியது போன்ற அதிசயங்கள் இன்று எங்கள் நாட்டு மக்களின், முக்கியமாக எங்கள் நாட்டு தலைவர்களின் வாழ்வில் நடந்து எல்லாரும் உடல் உள்ள சுகமுடன் வாழ அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் தாய் மரியின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எலிசபெத் அம்மாளுக்கு தக்க நேரத்தில் உதவி செய்ய விரைந்த எங்கள் தாய் மரியாவை பின்பற்றி இப்பேராலயத்திற்கும் திருப்பயணிகளுக்கும் தாராளமாய் உதவி செய்து வரும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியமும் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ வேண்டும் என்று எங்கள் தாய் மரியின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆரோக்கியம் தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் மீது நம்பிக்கை வைத்து இத்திருத்தலத்தில் குடியிருப்போர், திருத்தல இணையதளம் வழியாக திருவழிபாட்டில் பங்கேற்போர், உடல் நோயாலும் உள்ள நோயாலும் வருந்துவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக ஏங்குவோர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக ஏங்குவோர், படிப்பில் முன்னேற விரும்புவோர், இறை அழைத்தலை அறிந்து கொள்ள ஆசைப்படுவோர் அனைவரையும் உமது திருக்கரத்தால் தொட்டு அவர்கள் வாழ்வு மலர ஆசீர் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். Let us in a very special way remember our brethren who are taking part with faith in this sacred liturgy through the Shrine Web TV. இப்பொழுது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். Now in silence let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து விசுவாசத்தோடு ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக ஜெபிப்போமாக. இறைவா, எங்கள் வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவி சாய்த்து கொண்டிருப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒரு பொழுதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலுக்கு ஏற்ப எங்களை தொடர்ந்து ஆசிர்வதித்திரடும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.